ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் சண்டை போட்டுட்டு ரொம்ப கோவமாக இருந்தால் நான் வந்து என்ன டிஷ் செய்வேன்னா உப்புமா தான் கிண்டி கொடுத்துருவேன் டக்குன்னு. ஏன்னா எனக்கு கோவத்தில் சமைக்க முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் ரவையை நெய்யில் வறுத்துப்பேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கப்பு ரவைக்கு வந்து 3 கப்பு தண்ணி நான் வச்சுப்பேன். வச்சோடனே தண்ணி கொதித்தோடனே நான் வறுத்த ரவையை வந்து கொட்டிட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிருவேன். நான் கோவத்தெல்லாம் வந்து இந்த ரவையில் தான் காட்டுவேன். நல்லா கிளறிட்ட அப்புறம் நல்லா ரவை வந்து அழகாக சூப்பராக வந்துடும். நெய்யில் வறுத்தோடனே ரவையோட வாசனையே நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடச்சக்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். உடச்சக்கடலை சட்னி நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக போட்டு உடச்சக்கடலை கொஞ்சம் கம்மியாக போட்டு பச்சை மிளகா ஒரு பூண்டு போட்டு சீரகம் போட்டு அரைச்சிப்பேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுதான் நான் இப்படி தான் செய்வேன். வீட்டில் ஒரு சண்டை அந்த மாதிரி பிரச்சனைனா ஹஸ்பண்ட் கூட சண்டை பேச பிடிக்கலன்னா இந்த டிஷ் செஞ்சு கொடுத்துருவேன். அதுலேருந்தே அவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கலன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் உப்புமாவுக்கு ஒரு ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.